ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓ பன்னீர்செல்வம் தங்களது ஆதரவாளர்களுடன் சென்னையில் ஆலோசனை நடத்தினார், பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ பன்னீர்செல்வம் தங்களது ஆதரவாளர்களுடன் சென்னையில் ஆலோசனை நடத்தினார், பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். ஓபிஎஸ் பேசியபோது, பாஜக 3வது முறையாக ஆட்சிக்கு வரும் தகுதியை பெற்றுள்ளது. பாஜகவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதிமுக தலைமை பதவியில் இருந்து இபிஎஸ்ஐ மாற்ற பாஜக வலியுறுத்தினால் அவர்கள் ஏற்பார்களா? பாஜக தேசிய தலைமையில் இருந்து எங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமருக்கு அருகே அமர்ந்துவிட்டு தற்போது கூட்டணி இல்லை என கூறுவது சரியில்லை. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவித்தார். பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசியபோது, பாஜகவின் முடிவை பொறுத்து நானும் ஓபிஎஸும் சேர்ந்து பேசி முடிவெடுப்போம். அதிமுக பொதுக்குழு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளோம். 2026 பாஜக ஆட்சிக்கு வரும் என்று அண்ணாமலை கூறிய பிறகே இபிஎஸ் விழித்து கொண்டார். அண்ணா ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை பேசியதற்கு இபிஎஸ் கவலைப்படவில்லை. கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.